ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செஸ்ட்டு சைஸ் வந்து 38, பஸ்ட்டு வந்து 41, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 35, ஷோல்டர் வந்து மொத்த ஷோல்டர் 16, பேக் நெக் 9, ஃப்ரண்ட் நெக் 6 இருக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிறது போட போகிறோம். இதில் ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் வந்து நம்ம போட போகிறோம். ஸ்லீவ் லென்த்து வந்து 10, ஷார்ட் ஸ்லீவோடைய ஹைட் வந்து 6. அதே மாதிரி ஸ்லீவ் ஓப்பன் வந்து 10 அப்படிங்கிற இடத்துல நமக்கு 6 இன்ச்சும், அதாவது 12 இன்ச்சில் பாதி 6 இன்ச்சும், 6 இன்ச்சு ஹைட் உள்ள இடத்துல 7 இன்ச்சு சுற்றளவு 14 இருக்க மாதிரி நம்ம ஒரு ஸ்லீவுக்கும் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம போட போகிறோம். இதுதான் இப்போ நம்ம போட போகிற பேட்டர்னுக்குரிய மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ நார்மலாகவே நம்ம நார்மலான ஒரு அளவுகளுக்கு இப்போது செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து ரெண்டுமே சேம் அல்லது 1 இன்ச்சு 2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் இப்போ பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு கேப் இருக்குது. இந்த மாதிரி வந்தால் நம்ம எப்படி கட்டிங் போடுறது? அதே சமயம் பேக் நெக் வந்து 9 அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளவுஸுடைய கீழ் போர்ஷனுக்கு அடித்து திருப்புறதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இங்கே ஒரு லைன் அப்படிங்கிறது நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 1.5 இன்ச்சு விடணும் அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஹைட் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணணும். ஹைட் அப்படிங்கிறது இப்போது செஸ்ட்டு வந்து 38 அப்படிங்கிறப்போ நம்ம 13.5 இன்ச் அப்படிங்கிறது வைக்கலாம். அதுவே பஸ்ட்டு வந்து 41 இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் ஹைட் இறக்கணும் அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ நான் 14.5 இன்ச்சு ஹைட் அப்படிங்கிறது வைக்கிறேன். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து 15 இன்ச்சாக நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். அதே இதை கொஞ்சம் இங்கே தள்ளியும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதையும் வந்து அப்படியே ஒரு லைனுங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் பேக் நெக்கு வந்து நம்ம 9 இன்ச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ 9 இன்ச்சுங்கிறப்ப அது கூட ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்து 9.25 இன்ச்சுக்கு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 16 இன்ச்சு இருக்குது. ஸோ ஷோல்டர் வந்து 16ங்கிறப்ப அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணோன்னா 8 இன்ச்சு கிடைக்கும். இப்போ நெக்கு வந்து 9 அப்படிங்கிறப்போ 9.25 இன்ச்சுங்கிறது நம்ம என்ன செய்யணும்? நம்ம நெக்கு வந்து 9.25 இன்ச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு 2.25 இன்ச்சுங்கிறது வரும். ஸோ இந்த 8 கூட இந்த 2.25 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5.25 இன்ச்சு கிடைக்கும். இதுதான் உங்களுடைய ஷோல்டருடைய அளவாக வந்து வரும். ஸோ அந்த ஷோல்டருடைய அளவை நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 5.25. இந்த 5.25ல் நான் ஒரு 2.5 இன்ச்சை கழுத்து அகலமாக நான் வந்து எடுக்கிறேன். பேலன்ஸு இப்போ 5.25ல் 2.5 வந்து போயிடுச்சு அப்படின்னா 1 2 3 3.25 இன்ச்சுங்கிறது சின்ன ஷோல்டருக்கு வந்து வரும். அந்த 3.25ல் 3/4 இன்ச்சுங்கிறது நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு போக 2.5 இன்ச்சுங்கிறது சின்ன ஷோல்டராக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கழுத்தகலம் இங்கே 2.5ங்கிறப்ப இங்கே வந்து நம்ம 3 இன்ச்சுங்கிறது தாராளமாக வைக்கலாம். இல்லை 2.5 இன்ச்சே போதும் அப்படின்னாலும் அதையோட அப்படியே நம்ம விட்டுடலாம். ஸோ இப்போ இங்கே நான் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன், இங்கே 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அப்படியே லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனை வந்து அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். நார்மலாக டீப் நெக்குங்கிறப்ப இந்த மாதிரி கீழே கொஞ்சம் அகலமாக போட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். எந்த நெக்காக இருந்தாலும் மேலே விட கீழே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்கை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்ஹோல் உயரம் வந்து பார்க்கலாம். இப்போ ஆம்ஹோல் உயரத்துக்கு நீங்கள் செஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ செஸ்ட்டு வந்து நமக்கு 38 அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? 8ஆக டிவைட் பண்ணணும். இதை வந்து நம்ம 8ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. 4.25 இன்ச்சுங்கிறது கிடைக்கும். இது கூட 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 5.25 இன்ச்சுங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5.25ங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஆம்ஹோல் உயரமாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஷோல்டரும் 5.25 தான் கிடச்சிது, ஆம்ஹோலும் 5.25ங்கிறது தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 5.25ங்கிறத நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே இடத்துல ஷோல்டர் 5.25 அளவு இங்கே வருதாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அப்போ மேலேருந்து 5.25, சைட்லேருந்து 5.25 இந்த இடத்துல நமக்கு மீட் ஆகுது. ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு லைன் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது நேருக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? செஸ்ட் ரவுண்டுங்கிறது மார்க் பண்ணுவோம். ஸோ செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அளவை வந்து கொஞ்சம்
15 இன்ச் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 5.25 மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ செஸ்ட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 38, பஸ்ட்டு வந்து 41. அப்போ இதில் வந்து நம்ம செஸ்ட்டு வந்து 4ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா 9.5 இன்ச்சுங்கிறது நமக்கு கிடைக்கும். இதில் ஈஸ் அலவன்ஸாக 3/4 இன்ச்சுங்கிறது நம்ம சேர்க்கணும். ஓகேவா? அப்போது 9.5 ப்ளஸ் ஒரு 9.5 இன்ச்சுங்கிறது செஸ்ட்டுடைய 4ஆக பிரித்து போட்ட அளவு. ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம 3/4 இன்ச்சு சேர்க்குறோம். அப்போ 10.25 இன்ச்சுங்கிறது நம்ம இங்கே வந்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே 9.5 இன்ச்சு, இங்கே 10.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இந்த நெக்கை வந்து நம்ம கீழே இறக்கியிருக்கோம், அகலப்படுத்தியிருக்கோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் இங்கேருந்து வந்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து நமக்கு 10.25 இன்ச்சு எங்கே வருதோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கேருந்து நமக்கு 10.25 இன்ச்சுங்கிறது இந்த 9.5 இன்ச்சிலேயே நமக்கு வந்து வந்துடுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல பேக்கில் நம்ம கழுத்து இறக்கியிருக்கோங்கிறதுனால பேக்கில் நமக்கு ஈஸ் அலவன்ஸ் தேவையில்லை, ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து நம்ம பேக்குடைய அளவாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு. வேஸ்ட் ரவுண்டு வந்து 35. அதை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8.25 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 3/4 அப்படிங்கிறது வேஸ்ட் ரவுண்டு, அது கூட 1 இன்ச்சு டாட்டுக்கு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸுக்கு. ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 9.5 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ இதே அளவு தான் இங்கே இதே அளவை விட இங்கே கொஞ்சம் வேஸ்ட் ரவுண்டு கம்மியாக இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுவே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எவ்வளோ வச்சு அப்படியே 4ஆக பிரித்து போகிறோங்கிறப்ப 8.25 வருது. டாட்டுக்குங்கிறப்ப நமக்கு 9.25 வருது. அப்போ இதை விட இது என்னது, இது அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே குறைக்கும் போது இங்கேயும் குறைச்சிக்கலாம், ஃப்ரண்ட்டில் இங்கே அதிகப்படுத்தும் போது இங்கேயும் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம். இப்படி போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த ஷேப் வந்து எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ பேக்கில் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு அழகாக இருக்காது. இதை விட இங்கே வந்து 1 இன்ச்சாவது நம்ம கம்மியாக எடுக்கணும். அப்போ நம்ம இங்கே என்ன செய்யலாம், இங்கே 9.5 எடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே வந்து 8 இன்ச்சு நான் வந்து வேஸ்ட் ரவுண்டுக்கு எடுக்கிறேன், ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து டாட்டுக்கு எடுத்துக்கிறேன். அப்போது 9 இன்ச்சாக வரும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு டாட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மார்க் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெடி அளவு இங்கே டாட்டுக்கு விட்ட போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி நம்ம கிராஸாக ஒரு லைன்கிறது போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு கேப்பில் இன்னொரு லைன்கிறது போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு கரெக்டாக வருதா இல்லை அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே 5.25 இருக்கு இல்லையா, அதில் பாதி அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் பாதி அப்படிங்கிறப்போ 2.25 1 அந்த மாதிரி நமக்கு வந்து வரும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த ரவுண்டு வந்து நம்ம இங்கே சேர்த்து எடுத்துடணும். அப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் எப்படி டச் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆர்ம் ஸ்கேல் இருந்ததுன்னா இதை எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக இப்படி பெயிண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஆர்ம் ரவுண்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். கார்னர் வந்து நமக்கு 1.25 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இதை வந்து நம்ம அளந்து பார்ப்போம். இதை அப்படியே வந்து இன்ச் பை இன்ச்சாக அளந்து வந்து பாருங்கள். டேப்பை இழுக்காமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இழுக்கணும். இங்கேருந்து இப்படியே வச்சு பார்த்தோம்னா நமக்கு சரியாக வராது. ஸோ இங்கேருந்து அந்த நம்ம போட்ட லைன் மேலேயே வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நமக்கு எவ்வளோ வருது. 8.4 8.25 இன்ச் அப்படிங்கிறது வருது இல்லையா. நமக்கு எவ்வளோ வேணும், 8.5 இன்ச்சு வேணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வந்து போட்டுக்கலாம். இது லோ நெக்குங்கிறப்ப அது கீழே இறங்கி வந்தாலும் நமக்கு சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து போட்டுக்கோங்க. இந்த கார்னர் வந்து 1 இன்ச்சு இருந்தால் நமக்கு போதுமானது. ஓகேவா? இப்போ நமக்கு 1 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 8.5 இன்ச்சுங்கிறது இருக்குது. ஸோ இது நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது நெக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? பேக்கில் டாட்டுக்கு இங்கே 8
ப்ளஸ் 1 9, இங்கே 4.5 இன்ச்சு அதில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து மிட் பாயிண்ட் வந்து இப்போ 41 இல்லையா, அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது 10.25 இன்ச் வரும்ல, இந்த 10.25 இன்ச்சு தான் மிட் பாயிண்ட்டு. மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 10.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இல்லை மேலேருந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 10.25 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டுடைய அளவு. இந்த இடத்துல முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு, பின்னாடி ஒரு 1/2 இன்ச்சு. இது டாட் இருக்குது. இங்கேருந்து 10.25க்கு ஒரு லைனு, அங்கேருந்து முன்ன பின்ன 1/2 இன்ச். ஓகேவா, இப்போ பேக் டாட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேக் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இதில் ஆர்ம் ஸ்கேல் வச்சு வரையும் போது நமக்கு இது கொஞ்சம் மேலே ஏறி வந்தது. நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம், ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முள்ளை தள்ளி போட்டிருக்கோம். இங்கே நெக்கும் டீப்பாக இருக்குது, அகலமாகவும் பண்ணியிருக்கோங்கிறப்ப இந்த கார்னர் 1 இன்ச் இருந்தால் நமக்கு போதுமானது. ஸோ இது வந்து நமக்கு 1 இன்ச்சு. ஓகேவா, இது வந்து 1 இன்ச்சு. இப்போ மற்ற அளவுகள் குறிச்சிக்கலாம். இருக்கும் மார்க் பண்ணது 9.25க்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஷோல்டர் வந்து மொத்தமாக 5.25 அப்படிங்கிறது நம்ம எடுத்திருந்தோம். ஷோல்டர் வந்து 5.25. இதில் நெக்கு வித்து வந்து 2.5, ஸ்மால் ஷோல்டர் வந்து 3.25. இதில் 3/4 இன்ச்சு நமக்கு ஸ்டிச்சஸில் போயிடும். ஓகேவா, செஸ்ட் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச்சு, சைடு ஸ்டிச்சஸ்க்கு 1.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ இதில் மேலே வந்து நமக்கு 1/2 இன்ச்சுங்கிறது நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு வந்து போயிடும். அதே போல் இந்த கழுத்து பகுதியில் ஒரு சுற்றிலும் 1/4 இன்ச் அளவுக்கு நமக்கு ஸ்டிச்சஸ்க்குள்ளே வந்து போயிடும். இங்கே ஆர்ம் ஹோல் சைடில் 1/2 இன்ச்சுங்கிறது நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு வந்து போயிடும். ஓகேவா, மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இங்கே கழுத்து, இங்கே ஆர்ம் ஹோல், இதுவும் சைடு ஜாயிண்ட்டு. இது வந்து நமக்கு சைடு ஜாயிண்ட்டாக நமக்கு வந்து வரும். இங்கே கீழே வந்து பீஸ் கொடுத்து நம்ம திருப்பிடுவோம். இந்த இடத்துல நம்ம லைட்டாக கர்வ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம கர்வ் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைனாக வந்து வரும். ஓகேவா, இதுதான் நமக்கு இப்போ பேக் பார்ட்டு. பேக்கு இது வந்து செஸ்ட்டு 38, பஸ்ட்டு 41, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 35, ஷோல்டர் அளவு 16, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 17. ஓகேவா, இந்த அளவு இருக்க மாதிரி இந்த அளவுக்கு தான் நம்ம இந்த பேக் பேட்டர்னுங்கிறது போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மற்றபடி நெக்கு, ஆர்ம் ஹோல் உயரம் வந்து எவ்வளோ, 5.25. ஆர்ம் ஹோல் உயரம் 5.25. இந்த ஆர்ம் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.5. எங்கே எழுதுறது, ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் போடுங்க. இதில் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக் பேட்டர்னை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்கிறது தான் கட்டிங் லைனு, கீழே இருக்கிறது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைனாக வரும். இந்த இடத்துல இப்படி சடனாக திருப்பாமல் லைட்டாக இப்படி கர்வ் பண்ணி கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைஸுக்கு ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நம்ம போடலாம். அளவுகள் எடுத்துருக்கோன்னா ஸ்லீவ் லென்த்தில் 6 இன்ச்சில் ஒரு உயரமும் 10 இன்ச்சில் ஒரு உயரமும், ஸ்லீவ் ஓப்பன் வந்து 6 இன்ச்சுக்கு 7 இன்ச்சும் 10 இன்ச்சுக்கு 6 இன்ச்சும், கேப் ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு லைன் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். இதில் கீழே ஸ்டிச்சஸ்க்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.
இதுக்கு மேலே நம்ம ஸ்லீவுடைய ஹைட் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணணும். இப்போ 10 இன்ச் அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து 10.5 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். கீழே 1/2 இன்ச் இல்லாமல் மேலே மார்க் பண்ணுறேன். கீழே 1/2 இன்ச்சு சேர்த்தோன்னா டோட்டலாக 11 இன்ச்சுங்கிறது ஹைட்டு. நம்ம 10.5 இன்ச்சுங்கிறத இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்லீவுடைய ஹைட் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவ் லென்த் வந்து 6 இன்ச்சில் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் லென்த் 6 அப்படிங்கிறப்போ மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அதே இதை இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளியும் நம்ம வந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம ஒரு லைனுங்கிறத போட்டுக்கலாம். இது வந்து ஷார்ட் ஸ்லீவ்னால் நம்ம இதோட முடிச்சிக்கலாம். எல்போ ஸ்லீவ்னால் இது வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஸ்லீவ் ஓப்பன் வந்து நமக்கு எவ்வளோ, கீழே 10 இன்ச்சு ஸ்லீவ் லென்த் இருக்கிற இடத்துல 6 இன்ச்சு, அங்கே என்ன அளவோ நீங்கள் உங்களுடைய அளவு என்ன அளவோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ 6. இதுவே 6 இன்ச்சு ஸ்லீவ் ஹைட் இருக்கக்கூடிய இடத்துல 7 இன்ச்சு, அதை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கேப் ரவுண்டு வந்து நம்ம எடுக்கணும். இப்போ கேப் ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சு நான் சொல்லியிருக்கேன். இதை விட உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா அந்த அளவு, அதிகமாக இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் சென்டரில் சும்மா ரஃபாக நான் இந்த இடத்துல 7.5 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து 9 இன்ச்சாக இங்கே வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது கேப் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பேக்கில் நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம், இங்கே 8.5 அப்படிங்கிறது இந்த ரவுண்டு வந்து எடுத்திருந்தோம். இப்போ இதே அளவு தான் நமக்கு என்ன வேணும், ஸ்லீவ்லேயும் நமக்கு வந்து வேணும். அப்போது நீங்கள் டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் இருந்து 8.5 இன்ச்சு இந்த லைன் கேப் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல எங்கே வருதோ அதுதான் நமக்கு என்னவா வரும், இந்த கேப்புடைய ஹைட்டாக உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த சைஸு உள்ளவங்களுக்கு நமக்கு 3.5க்கு மேலே 4 இன்ச்சு வரும். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா நம்ம 8 இன்ச்சு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். மேலே ரவுண்டு வரையும் போது நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக கிடைக்கும். இப்போ இந்த இடம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கில் நமக்கு இந்த பாயிண்ட் இந்த பா மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்கு இங்கே நம்ம அந்த ஷேப் போட்டிருக்கோம்ல, இந்த கேப் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ இருக்குது, 3.25 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது இல்லையா. இந்த 3.25 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்கே மேலே இருந்து ஆம்ஹோல் அந்த கேப்புடைய ஹைட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கும் எப்படி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கீழே மேலே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த கேப் ரவுண்டும் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னா நீங்கள் இங்கேயும் வெளியில் தள்ளி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். நமக்கு இந்த அளவு வந்து கிட்டத்தட்ட ஆம்ஹோல் ரவுண்டுக்கு பக்கமாக நமக்கு வந்து வரணும். இப்போ நம்ம பேக் பீஸ் படி பார்த்தோன்னா நமக்கு ஒரு 8.25 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது. 8.5க்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம கம்மியாக வருது. ஸோ நம்ம ரவுண்ட் எடுக்கும்போது நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இதிலிருந்து இப்போ அப்படியே டபுளாக வந்து மடிச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப்பை மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துடலாம். அடுத்தது கீழே ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு. இந்த இடத்துல நல்லா ஃபேட்டாக இருப்பாங்கன்னா நீங்கள் இங்கேயே வந்து முடிச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த உள்வளைவு கட் பண்ணுறது கொஞ்சம் புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? இப்போ இதுக்கும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கும் சென்டர் பாயிண்ட்டு இங்கே வந்து எவ்வளோ இருக்குது, 1.25 இருக்குது. 1.25.1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2 இருக்குது, 1 இன்ச்சு. அப்போ இங்கேயும் 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு ஆர்ம் ஸ்கேல் இருக்குது பாருங்கள். ஆர்ம் ஸ்கேல் எடுத்து இந்த 1 இன்ச் இங்கேருந்து 1 இன்ச்சில்
வச்சு இங்கே 1/2 இன்ச்சு மேலே வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை அப்படியே திருப்பிட்டு இந்த பாயிண்ட்டும் டச் ஆகிற மாதிரி வச்சு இப்படி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து மீட் ஆகுது இல்லையா, இங்கேருந்து 1 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சில் வச்சு இங்கே டச் பண்ணி இங்கே போய் முடிச்சிடும். இப்போ இதுக்கு வெளியில் வந்து நமக்கு 1.5 இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்காக நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே விட்டுடலாம். இங்கே சைடில் வந்து 1.5 இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்காக நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்படி நேராக போட்டோன்னா இந்த மாதிரி நேராக வந்து வரும். பட் இந்த வளைவு வருது இல்லையா, இந்த பெண்டு நம்ம எப்படி இப்போ பண்ணணுமோ, இப்போ இந்த வளைவு நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அதே போல் வச்சுட்டு நீங்கள் இந்த வளைவுங்கிறத வரைஞ்சிடணும். இப்போ இங்கேருந்து இந்த பெண்டு இப்படி வரைஞ்சோம்ல, இதுபடியே இந்த ரவுண்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம மேல் வளைவு வந்து வரைஞ்சிட்டோம். அடுத்தது உள்வளைவு. லீனாக இருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப எலும்பும் தோலுமாக இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் சதப்பிடிப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இங்கே 1/2 இன்ச்சு எடுங்க. அப்போ தான் கைப்பக்கமோ பாடி பக்கமோ லூஸ் இல்லாமல் நமக்கு இருக்கும். இல்லை பார்க்குறதுக்கு நார்மலான ஹைட் வெயிட்டில் இருக்காங்கன்னா இங்கே 1/4 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. இல்லை பார்க்கும்போது நல்ல ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 38, 41ங்கிறப்ப ஓரளவுக்கு ஃபேட்டாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை வச்சுக்கலாம். இப்போ இதுக்கும் இங்கே 1 இன்ச் வச்சோம் இல்லையா, இப்போ 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதில் பாதி வந்து எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்டில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1/2 இன்ச்சும் இந்த பாயிண்ட்டும் டச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேலை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு இன்னும் நிறைய இடங்களில் யூஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்படியே திருப்பிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, இல்லை உங்களுக்கு கையிலே வரைய முடியும்னா நீங்கள் தாராளமாக கையில் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு உள்வளைவாக நமக்கு வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் ஓப்பன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஓப்பனுக்கு இப்போ நம்ம நேராக இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி நேராக போடுறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக நமக்கு சீட் ஆகுது. சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்லீவ் உடைய ஓப்பன் வந்து வெளியில் தள்ளி வரும், இல்லைன்னா இங்கே உள்ளே தள்ளி வரும். டைரெக்டாக இங்கேருந்து இதுக்கு நம்ம லைன் போடுறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு ஸ்லீவ் ஓப்பன் வந்து நமக்கு இந்த அளவு வந்துடுது. சப்போஸ் இப்போ இங்கே நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 7 இன்ச்சு வச்ச இடத்துல நமக்கு 7.25 இன்ச் வருது அப்படின்னா இந்த பாயிண்ட் எங்கே போகும், இப்படி வெளியில் தள்ளி போய் இப்படி வந்து வரும். இப்போ இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் லைன் போடாமல் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளி இப்படி வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக இப்படி உள்ள தள்ளி நீங்கள் போடும்போது இந்த இடத்துல வரக்கூடிய லூஸ் வந்து உங்களுக்கு வராது. இது வந்து நமக்கு ஷார்ட் ஸ்லீவுக்கு கூட நமக்கு பெருசாக ப்ராப்ளம் வராது. பட் இதுவே நீங்கள் எல்போ ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ் போடுறீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே கீழே வந்து இப்படி முடிச்சிருங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு ஸ்லீவோடைய பேட்டர்ன். இது வந்து எல்போ ஸ்லீவ். ஓகேவா? இதே எல்போ ஸ்லீவு. இதோடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு 10 இன்ச்சு, இது வந்து 6 இன்ச்சு, இது வந்து நம்ம 7 இன்ச் எடுத்திருக்கோம், இதுக்கு 6 இன்ச் எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த ஆர்ம் ரவுண்டு வந்து 8.5 இன்ச் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல எழுதுறேன். இந்த ஆர்ம் ரவுண்டு வந்து 8.5. இந்த கேப் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 7.5 இன்ச்சுங்கிறது வச்சுருக்கோம். ஓகேவா? இது கேப், இது ஷார்ட் ஸ்லீவ்.
இப்போ இதுவே ஷார்ட் ஸ்லீவ் வந்தால் இதோட நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இதுக்கு கீழே ஸ்டிச்சஸ்க்கு இங்கே எப்படி 1/2 இன்ச் சேர்த்துருக்கோமோ அது மாதிரி இங்கேயும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஸ்டிச்சஸ்க்கான பகுதி. ஓகேவா? இந்த சைடில் வந்து ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் இப்பயும் போல் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே வளைவாக கட் பண்ணுறீங்கன்னா இங்கேயும் வளைச்சே கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நேராக கட் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடும்போது லைட்டாக வளைச்சி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டு ட்ரா பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சுற்றிலும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஷோல்டர் லைனு, ஆர்ம் ஹோல் லைனு எடுத்துருக்கோம். அது மாதிரி முதுகு பக்க லைனும் போட்டிருக்கோம். இதில் கழுத்து அகலம் வந்து பேக்கில் 2.5 இன்ச்சு எடுத்திருந்தேன். சேம் அதே வந்து 2.5 இன்ச்சுங்கிறத ஃப்ரண்ட்லேயும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் 6 இன்ச்சுங்கிறது கழுத்துடைய உயரமாக வச்சு 6.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைனுங்கிறது நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பேக் அளவை அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு கழுத்து அகலம் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்டிச்சிங் லைனு. இதுக்கு மேலே இருக்க அந்த 1/2 இன்ச்சுங்கிறது நமக்கு தையலுக்கு. இப்போ அங்கேருந்து மிட் பாயிண்ட் உடைய அளவு 10.25 இன்ச்சும் டோட்டல் மொத்த உயரம் வந்து 14 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மிட் பாயிண்ட் லைனும் மொத்த உயரமும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ மேலே ஷோல்டர் ஜாயிண்டோடு சேர்த்து 14.5 இன்ச்சுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து இந்த சைஸ் உள்ள ப்ளவுஸுக்கு நமக்கு நேர் கட்டிங்காக இருந்தாலும் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் நமக்கு சரியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு தைச்சிட்டு அடுத்த ப்ளவுஸில் வேணும்னா உங்களுக்கு ஏதாவது ஹைட் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நேரடியாக முன்பக்க உயரம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த அளவை நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. நேர் கட்டிங்காக இருந்தால் 1 இன்ச்சும் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சும் நீங்கள் சேர்த்து இந்த முழு உயரம் வரதை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணதுலேயும் மொத்த உயரம் மார்க் பண்ணதுலேயும் ஒரு லைன் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் மார்பு சுற்றளவு 38 இன்ச்சு, பஸ்ட்டு வந்து 41க்கு வந்து 41 அப்படியே நம்ம 4ஆக டிவைட் பண்ணி வச்சோன்னா 10.25 இன்ச்சு வரும். ஸோ பேக்கில் வந்து நெக்கு இறக்குனதுனால அந்த 3/4 இன்ச்சு நான் சேர்க்காமல் வெறும் 9.5 இன்ச்சு மட்டும்தான் நான் பேக் பார்ட் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அதே 9.5 வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் செஸ்ட் ரவுண்டு நமக்கு பத்தாது. அதனால இங்கே நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா செஸ்ட் ரவுண்டு 9.5 இன்ச்சு ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸ் 3/4 இன்ச்சு சேர்க்குறேன். இந்த ஈஸ் அலவன்ஸ் 3/4 இன்ச்சு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் 3 இன்ச்சை 4ஆக பிரித்து நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் சைடில் 1.5 இன்ச்சுங்கிறத ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் முன்னாடி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10.25 இன்ச்சில் நான் செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதில் ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேக்கை விட அப்போ என்ன செஞ்சிடும், ஃப்ரண்ட்டு அதிகமாகிடும். ஏன்னா பேக்கில் 9.5 இன்ச்சு தான் செஸ்ட் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் இன்னும் 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கும் போது அதே 3/4 இன்ச்சு ஆர்ம் ஹோல் ரவுண்டில் நமக்கு சேஞ்ச் ஆகும். அது நம்ம டாட் பிடிக்கும்போது நமக்கு அது ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா? இப்போது பேக் பீஸ் எடுத்துகிட்டு பேக் பீஸில் மிட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 9.25 இன்ச் இருக்குது. அப்போ 9.25 + 9.25ங்கிறப்ப 18.5 இன்ச்சுங்கிறது நமக்கு பேக்குக்கு சரியாயிடும். இப்போ 41ல் நம்ம 18.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. நமக்கு ஒரு 22.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். அப்போ 22.5 இன்ச்சுங்கிறப்போ நம்ம அதில் பாதி வச்சு தான் இப்போ கட்டிங் போடணும். அப்போது நமக்கு 11.25 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரண்ட்டில் வேணும். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஹுக் பட்டி வீப்பட்டியெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 11.5 இன்ச்சு வேணும். ஸோ டோட்டலாக நம்ம லூஸ்க்காகவும் இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சாக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 12 இன்ச்சு மிட் பாயிண்டில் நம்ம அகலம் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த 12.5 இன்ச்சுங்கிறதுல இப்போ செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10.25 தான் வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து நேராக இங்கே கோடு போட்டோன்னா 10.25 தான் வரும். ஆனால் நமக்கு 12 இன்ச் அப்படிங்கிறது வேணும். கிட்டத்தட்ட நமக்கு அப்போ எவ்வளோ வேணும், 1.25 இன்ச்சுங்கிறது நமக்கு எக்ஸஸாக வேணும். இந்த 1.25ல் ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறத நான் சைடில் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேப்பில் 12 இன்ச்சுங்கிறத முன்னாடி வச்சுருக்கேன். அதாவது நம்ம ஏற்கனவே அந்த பேக் வச்சு மார்க் பண்ண லைனுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் எடுத்துகிட்டு
அந்த சைடு வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ டோட்டலாக ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துகிட்டு பேலன்ஸை சைடில் வந்து எக்ஸஸாக நான் வந்து எடுத்திருக்கேன். அப்போது நமக்கு ஃப்ரண்ட்லேயும் கிராஸாக வரும், சைட்லேயும் நமக்கு கிராஸாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் பஸ்ட்டு சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம லோ நெக் வச்சு தைக்கும்போது இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வரும். இதுவே வந்து லோ நெக் இல்லாமல் கொஞ்சம் ஹை நெக் போடுறோம், இல்லை ஒரு நார்மலான நெக்கு போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு இந்த கிராஸாக போகிறது கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா பேக்கில் வந்து அளவு கொஞ்சம் அதிகமாகும் போது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக குறையும். இப்போ பேக்கில் நம்ம குறைச்சி எடுத்துருக்கனால ஃப்ரண்ட்டில் நம்ம அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் இந்த அளவுக்கு நமக்கு கிராஸ் அப்படிங்கிறது வருது. சைடில் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் இருந்து அந்த பஸ்ட் லைனை அப்படியே நேராக கிராஸாக போட்டாச்சு. ஆனால் ஃப்ரண்ட்டில் மேலேருந்து கிராஸாக போட்டு கீழே வந்து அப்படியே நேராக வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பஸ்ட்டுடைய அளவு நம்ம அந்த பஸ்ட்டு செப்பரேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த இது மார்க் பண்ணணும். இப்போ 41 மிடில் பஸ்ட்டுங்கிறப்ப அதை 10 டிவைட் பண்ணும்போது 10.1ங்கிறது வரும். அது கூட ஹூக் பட்டி வீப்பட்டி வைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்தோன்னா நமக்கு ஒரு 4.25 இன்ச்சை விட அதிகமாக 4.5 இன்ச்சை விட கம்மியாக நமக்கு வந்து வரும். ஸோ அந்த போர்ஷனை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 4.5 இன்ச்சாக கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு டாட் மார்க் பண்ணக்கூடிய மிட் பாயிண்ட்டு இடம். இப்போ இந்த லைன் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நமக்கு பேஸ்ட் ரவுண்டு, அதாவது நமக்கு வந்து அந்த பட்டி வந்து உட்காரக்கூடிய இடத்துல எவ்வளோ சுற்றளவு இருக்கணும்னு தெரியணும். ஒன்று நம்ம அண்டர் பஸ்ட் சுற்றளவு எடுத்துருந்தோன்னா அந்தளவு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வேஸ்ட் ரவுண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. நமக்கு அந்த மிடில் பஸ்ட்டுக்கும் கீழே அப்பர் பஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் எவ்வளவோ அதில் பாதி அளவுக்கு நம்ம குறைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் ஸ்டாண்டர்டாக கீழேருந்து 1.5 இன்ச்சுங்கிறது நீங்கள் குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1.5 இன்ச்சுங்கிறது கீழேருந்து குறைச்சி எடுத்திருக்கேன். நம்ம சைடில் வந்து 2 இன்ச்சுங்கிறத நீங்கள் குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சைட்லேருந்து குறைக்கிறது வந்து நம்ம அந்த கிராஸ் லைன் ரெடி அளவில் கிராஸ் லைன் போட்டோம் இல்லையா, செஸ்ட்டு பஸ்ட்டுலேருந்து இப்படி கிராஸாக ஒரு லைன், அந்த லைனில் அந்த 2 இன்ச்சுங்கிறத நீங்கள் வந்து குறைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே 1.5 இன்ச்சு குறைச்சது, சைடில் 2 இன்ச்சு குறைச்சது, அந்த பாயிண்டெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இப்போ கிராஸாக ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைன் போடும்போது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி எடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேருந்து நீங்கள் வந்து போடணும். அந்த ஃபஸ்ட்டு போட்ட லைன்லேருந்து போடக்கூடாது. ஸோ இப்போ நான் போடுறது தான் சரியான அளவு. ஓகேவா? இப்போ இதில் நமக்கு ஏற்கனவே டாட்டுக்கு நம்ம 1.5 இன்ச்சு வைக்க போகிறோமா 2 இன்ச்சு வைக்க போகிறோன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா நம்ம அந்த இப்போ சென்டரில் ஒரு லைன் போட்டதுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளந்து பார்க்கலாம். பட் இப்போ நமக்கு அந்த டாட் எவ்வளோ வைக்கணுன்னே தெரியல அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஸ் லைன் போட்டுட்டு இதை செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து சைடு வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக ஃப்ரண்ட்டு சாய்வு சைடு சாய்வு ரெண்டுமே சேர்த்து 13 இன்ச்சுங்கிறது வருது. இப்போ 13 இன்ச்சில் நமக்கு எவ்வளோ வேஸ்ட் ரவுண்டுக்கு நமக்கு தேவைங்கிறத பார்த்து நம்ம டாட்டுக்கு பேலன்ஸ் வந்து குறித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லேருந்து டோட்டலாக எடுக்கும்போது நமக்கு 13 இன்ச்சு அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த 13 இன்ச்சு அப்படிங்கிறது இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு பேக்கில் நம்ம எவ்வளோ வேஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். பேக்கில் வந்து நான் 8 இன்ச்சு அப்படிங்கிறது நான் எடுத்திருந்தேன். 1 இன்ச்சு டாட்டுக்கு வந்து எடுத்திருந்தேன். ஸோ டாட்டுக்கு எடுத்துருக்கிறது நமக்கு தேவையில்லை. ரெடி அளவுங்கிறது 8, மொத்த சுற்றளவுங்கிறது 35. இப்போ இதில் வந்து நான் ஃப்ரண்ட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். இந்த நெக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி அந்த கர்வ் லைன் போட்டு நம்ம எப்பயும் போல் ரவுண்ட் அப்படிங்கிறது நான் எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோலில் எந்த சேஞ்சும் பண்ணலை. இப்போ இதில் வந்து இந்த க்ரீன் லைன் போட்டது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கீழ் லைன் போட்டது நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த வீடியோ வந்து கிளிப்பு ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 13 இன்ச் அப்படிங்கிறது வந்திருந்தது. இதில் 13 இன்ச் அப்படிங்கிறப்போ நமக்கு மொத்தம் வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ 35. ஓகேவா? இதில் இப்போ இந்த அளவு நமக்கு 13 இன்ச்சு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஃப்ரண்ட்டில் எவ்வளோ நமக்கு அந்த வேஸ்ட் ரவுண்டுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இது வந்து நம்ம நல்லா இறக்கமாக தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வேஸ்ட் ரவுண்டு வந்து பேக்கில் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம் 8 இன்ச்சுங்கிறத எடுத்தோம். ஸோ பேக்கில் 8 இன்ட்டு 2 அப்படிங்கிறப்போ நமக்கு 16 இன்ச்சுங்கிறது போயிடும். ஸோ 35ல் 16ங்கிறது நமக்கு போயிடுச்சுன்னா 19 இன்ச்சு நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நமக்கு அந்த இடத்துக்கு வேணும் இல்லையா. இப்போ 19 அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படும், இதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணுறோன்னா 9.5 இன்ச்சு நமக்கு வந்து வேணும்.
இப்போது 13 இன்ச்சு நமக்கு இருக்குது. இந்த 9.5 இன்ச்சுங்கிறது நமக்கு போயிருச்சு அப்படின்னா வேஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் வந்து 3.5 இன்ச்சு இருக்கும் இல்லையா. அந்த 3.5 இன்ச்சை தான் நம்ம டாட்டுக்கு வந்து மொத்த அளவாக எடுத்துக்கணும். நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து முன்னாடி பின்னாடி பிரிப்போம். அதுக்கு இதை 2ஆக டிவைட் பண்ணோன்னா நமக்கு 1.25 இன்ச்சுங்கிறது கிடைக்கும். இந்த 1.25 இன்ச்சை தான் நான் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து முன்னாடியும் பின்னாடியும் 1.25 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனில் இருந்து இது வரைக்கும் 3.25 அப்படிங்கிற அளவு இருந்தது. அதே இதை நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதே மாதிரி இங்கே ஸ்ட்ரெயிட் லைன், அதே இதில் இந்த 3.25 இன்ச்சு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இங்கேயும் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கமும் நான் வந்து இந்த 3.25 இன்ச்சை மார்க் பண்ணி இந்த முக்கோணம்ங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுவும் 3.25 இருக்கும் உங்களுக்கு, இதுவும் 3.25 உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இந்த பாருங்கள். இப்போ இங்கேருந்து இது 3.25, அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் 3.25 இருக்கும், இங்கேயும் 3.25 இருக்கும். அதுவே இங்கேயும் வந்து 3.25 அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடையில் அந்த மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி இந்த வளைவு வந்து கீழே வளைச்சி போட்டு எடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம கார்னர் இந்த செஸ்ட் ரவுண்டு நமக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால இதை வச்சுருக்கோம். இந்த இடத்துல பஸ்ட்டு நமக்கு பத்தாதுங்கிறதுனால முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி எடுத்துகிட்டு பேலன்ஸை இங்கே சைடில் வந்து அதிகமாக எடுத்திருக்கோம். ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து நம்ம லைன்கிறது போட்டிருக்கோம். அளவுகள் வந்து மொத்த உயரம் வந்து 14.5. அதில் வந்து நமக்கு ரெடி அளவு அப்படிங்கிறது கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு போய்டும், மேலே 1/2 இன்ச்சுங்கிறது நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு போய்டும். ஸோ கழுத்து வந்து 6 இன்ச்சில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். சைடில் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்காக நம்ம விட்டுருக்கோம். இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 6.5 இருக்குது, இங்கே 3, இங்கே 6.5 அப்படிங்கிறப்போ 9.5 இன்ச்சுங்கிறது நமக்கு வேஸ்ட் ரவுண்டுக்கு நமக்கு சரியாக இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் மிச்சம் இருக்கிற 2 டாட்டும் நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதிலிருந்து இந்த அளவு பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. 6.5 இன்ச்சில் பாதி எடுத்துக்கோங்க. அப்போ 3.25 இன்ச்சுங்கிறது வரும் இல்லையா, அந்த 3.25 இன்ச்சிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி 3.5 இன்ச்சில் இந்த டாட்டுங்கிறது நம்ம வரைஞ்சிக்கலாம். 3.5 இன்ச்சில் இந்த டாட் வரையும் போது நமக்கு 1.5 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸு உள்ள ப்ளவுஸுக்கு நம்ம 1.25 இன்ச்சு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கேப் அப்படிங்கிறது நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த கேப் வந்து 1.5 இன்ச்சு விட்டுடலாம், இல்லைன்னா 1.25 இன்ச்சு விடலாம். இப்போ இதில் 1.25 இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது 3வது டாட்டு. 3வது டாட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் மடித்து வந்து பிடிச்சிக்கோங்க. அந்த கார்னர்லேருந்து மடித்து பிடிச்சி கரெக்டாக எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து எந்த கேப்பும் 1.25 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அதிகமாக எடுத்திருக்கோம். ஏன்னா ஈஸ் அலவன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் 3/4 இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கோம் இல்லையா, அப்போ நமக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் அதிகமாக தான் இருக்கும். அதை வந்து இங்கே நம்ம டாட் வந்து பிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 9.5 இன்ச்சு கிட்டத்தட்ட வருது. 9.25 இன்ச்சு மேலே அளக்கும்போது வந்தது, கீழே அளக்கும்போது 9.5 இன்ச்சுங்கிறது வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ எக்ஸஸாக இருக்குதோ, நமக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக வேணுமோ, இப்போ பேக்கில் 8.5 இன்ச்சு வச்சு தான் நான் வந்து கட் பண்ணியிருந்தேன். இப்போ ஃப்ரண்ட்டில் 8.5 தான் வேணும், ஆனால் 9.25 இருக்குது. அப்போ அந்த இருக்கக்கூடிய 3/4 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம டாட்டா வந்து பிடிச்சி விட்டுட்டோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு சரியாக இருக்கும். பெரும்பாலும் வந்து செஸ்ட்டு கம்மியாகவும் மிடில் பஸ்ட் அதிகமாகவும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் டாட் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் அந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய சுருக்கங்கள்லாம் உங்களுக்கு வராமல் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது அந்த 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்டும் நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு நமக்கு 9.5 இன்ச்சு வேணும். நம்ம டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன செஞ்சிடும், 9.5 இன்ச்சுங்கிறது நமக்கு வந்து வந்துடும். 10.25 எடுத்துருந்தோம், அதில் 1/4 இன்ச்சு வந்து ஹூக் பட்டி வீப்பட்டிக்கு போயிடும், டாட்டுக்கும் நமக்கு வந்து போயிடும். இந்த இடத்துல இல்லை எனக்கு முன்னாடி ஹூக் பட்டி வீப்பட்டிக்கு நமக்கு 10லன்னு தோணுச்சுன்னா நம்ம எப்படி மிட் பாயிண்டில் 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி எடுத்தோமோ அதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் கூட நம்ம வெளியில் தள்ளி எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல கழுத்தில் ஏன் வெளியில் தள்ளி எடுக்கலைன்னா இப்போ செஸ்ட்டு வந்து கம்மி தான். அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த ஃபஸ்ட் ஹூக்கு போகிற இடம் கொஞ்சம் ஃபிட்டிங்காக வேணுங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம எக்ஸஸாக சேர்க்கலை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த பேட்டர்னை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாட் இருக்கிற இடத்துல எல்லாம் எங்கெங்கே நாச்சு போடணுமோ அங்கே எல்லாமே நாச்சு வந்து போட்டுக்கலாம். சைடு ஜாயின் பண்ணக்கூடியது, டாட் இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் நாச் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடும்.
ஸோ இந்த போர்ஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதிலேருந்து நம்ம பட்டி எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் நான் இதிலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்கு ஜஸ்ட்டு இப்போது சைடில் வந்து அந்த ஹூப்பட்டி விப்பட்டி வைக்கிறதுக்குமே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட்லேயுமே அப்படி காமிக்க சொல்லியிருந்தீங்க, நம்ம அதோட சேர்த்து தான் நான் அதை போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நமக்கு 9.5 இன்ச்சு வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வேணும் பேஸ் ரவுண்டுக்கு. அப்போ தான் நமக்கு 19 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் இருக்கும். பேக்கில் வந்து 8 to 16 இன்ச்சுங்கிறது நம்ம எடுத்திருந்தோம். மொத்தம் 35 இன்ச்சு அப்படிங்கிறதுக்கு. இப்போ 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அது நேருக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன்கிறத போட்டுக்கோங்க. சைடில் இருக்கக்கூடியது நமக்கு ஜாயிண்ட்டுக்கு சரியாக வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் எப்படி ஈஸியாக பட்டியோட உயரம் கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 1/2 இன்ச்சு முன்னாடி தள்ளி எடுத்துருக்கோம், சைட்லேயும் கொஞ்சம் வெளியில் தள்ளி எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அளவு வச்சு பார்க்குறதுக்கு அந்த ஃப்ரண்ட்டையும் பேக்கோட அளவையும் நேராக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வைப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த அளவு பாருங்கள். இப்போ 2 இன்ச்சு இருக்கா, இது கூட 1 இன்ச்சு சேர்த்தா நமக்கு பட்டியோடைய உயரம் ரெடி அளவு கிடச்சிரும். அப்போ 3 இன்ச்சுங்கிறது ரெடி அளவு, அது கூட 1 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து 3ஆக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே சைடில் வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த செஸ்ட்டு நாச்சு போட்டிருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதை கரெக்டாக இங்கே எடுத்து வச்சுட்டு இந்த அளவு பாருங்கள். இந்த அளவில் கீழே ரெடி அளவில் மட்டும் பாருங்கள், கீழே ஸ்டிச்சஸ்க்காக விட்டதை சேர்க்க வேணாம். ஓகேவா? இப்போ நம்ம 1.5 இன்ச்சுங்கிறது அங்கே இருக்குது, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சாக ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அது இல்லாமல் ஸ்டிச்சஸ்க்கு 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போது நமக்கு 2.5 இன்ச் ரெடி அளவு, 1 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து 3.5 இன்ச்சாக இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் மார்க் பண்ணிட்டோம். சென்டரை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே ஃப்ரண்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த கார்னர் வந்து வச்சுக்கோங்க. கார்னர் வச்சிங்கன்னா இப்போ வச்சு பார்க்கும்போது பாருங்கள், கரெக்டாக இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணது சரியாக இருக்கா? இதில் அந்த ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம டாட்டுக்கு நாச்சு போட்டிருக்கோம்ல, அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக வந்து லைன் போட்டுக்கோங்க. இந்த அளவு நமக்கு போதும். இதுக்கப்புறம் இங்கேருந்து சைடில் வந்து இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட்டுக்கு பிடிச்சிருப்போம்ல, அதை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த அளவு நமக்கு சரியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே பட்டி ஈஸியாக உங்களால் கட் பண்ண முடியும். இப்போ இதில் மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்துருக்கோம். அதை வந்து தனியாக லைன் போட்டு மார்க் அப்படிங்கிறது செஞ்சுக்கலாம். கீழே 1/2 இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்கு, அதே மாதிரி மேலேயும் 1/2 இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்கு. இந்த இடத்துல அந்த சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம அப்படி வி மாதிரி கார்னர் பண்ணாமல் கட் பண்ணும்போது கொஞ்சம் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை வி மாதிரி வேணும்னா நம்ம வி மாதிரியேவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அது சைடு ஜாயிண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து சுற்றிலும் நம்ம ஸ்டிச்சஸ்க்காக விட்ட போர்ஷனை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரண்ட்டில் வந்து 3 + 1 ஸ்டிச்சஸ்க்காக சேர்த்துருக்கோம். ரெடி அளவுங்கிறது 3 தான். இப்போ சென்டரில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 1.25 இருக்குது. ஸோ இந்த 1.25 நம்ம 2 இன்ச்சாக கூட நம்ம கூட்டிக்கலாம். அந்த இடத்துல அந்த 1/4 இன்ச்சில் நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது. ஸோ அந்த 1.25 நான் அப்படியே எழுதியிருக்கேன். சைடில் வந்து 2.5 இன்ச்சு, மொத்த அகலம் வந்து பட்டியோடது 9.5 இன்ச்சு. சைடு ஸ்டிச்சஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், நான் மேலே ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி வளைவாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பட்டியோட அளவுகள் எடுக்கலாம். பட்டியும் எப்படி கட் பண்ணணும்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம செஸ்ட் ரவுண்டு 38, பஸ்ட்டு 41 இருக்கிற ஒரு அளவுக்கு பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் எல்போ ஸ்லீவ் வச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.